ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்தியாவின் பொருளாதார சிற்பி என போற்றப்படும் முன்னாள் பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் தனது 92வது வயதில் வயது முதிர்வால் மரணத்தை தழுவியிருக்கிறார். அவரது மரணம் நாடு முழுவதும் அரசியல் அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதால் இன்று அவர் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். அரசின் பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் நிபுணராக விளங்கிய மன்மோகன் சிங் எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாமல் அரசியல் பாதையில் அடியெடுத்து வைக்காமலேயே நாட்டின் நிதியமைச்சர் என்ற உயர்ந்த பொறுப்பை அலங்கரித்தவர். கடந்த 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார் மன்மோகன் சிங். அன்றைய காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் தண்ணீர், மின்சாரம், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமலேயே இருந்தது. இந்த கடினமான சூழல்களை எல்லாம் தாண்டி பள்ளிக் கல்விக்கு பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயின்றார் டாக்டர் மன்மோகன் சிங். படிப்பில் அவர் புலியாக திகழ்ந்ததால் குடும்பத்தின் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டு போன்ற உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் வாய்ப்பை பெற்றார். பொருளாதாரத்தில் முதுகலை பட்டங்களை பெற்றார். இந்திய அரசின் உயர் பதவிகளை வகித்த அவர் 1982ஆம் ஆண்டு நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். மத்திய நிதி அமைச்சகத்தின் பிரதான பொருளாதார ஆலோசகர், மத்திய திட்டக்குழுவின் உறுப்பினர் செயலர், பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகர் குழு உறுப்பினர், இந்திய பொருளாதார சங்கத்தின் தலைவர், திட்ட கமிஷன் துணைத் தலைவர், பிரதமரின் பொருளாதார விவகாரங்களுக்கான ஆலோசகர் என அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்ந்த அவர் 1991ஆம் ஆண்டு மத்திய நிதி அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். அதுவரை அவர் அரசியல் பாதையில் பயணித்தது கிடையாது. அதற்கான பின்புலமும் இருந்ததில்லை. என்றாலும் பொருளாதாரத்துறையில் அவருக்கு இருந்த அறிவு, தொலைநோக்கு பார்வை, மாற்று சிந்தனை ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக அன்றைய காங்கிரஸ் அரசு நாட்டின் நிதியமைச்சர் பதவியை அவருக்கு வழங்கியது. 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் அரசில் அவர் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்தார். இந்திய பொருளாதார வரலாற்றில் அது ஒரு முக்கியமான திருப்புமுனையாகவே பார்க்கப்பட்டது. எந்த பொருளாதார பாதையில் பயணிப்பது என்ற குழப்பத்தில் நாடு சிக்கித் தவித்தபோது அவர் அதிரடியான பொருளாதார சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தார். புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கி மந்த கதியிலிருந்த நாட்டின் பொருளாதாரத்துறைக்கு உந்து சக்தி கொடுத்தார். நிதியமைச்சரானதும் அவர் தனது முதல் உரையில் பிரபல அறிஞர் விக்டர் ஹியூகோவை குறிப்பிட்டு, ஒருவருக்கான காலம் கைகூடினால் இந்த பூமியில் எந்த சக்தியும் அவரது சிந்தனைகளை நிறுத்திவிட முடியாது என பேசினார். இந்த வார்த்தைகள் அப்படியே செயல் வடிவம் பெற்றன. அந்நிய முதலீடுகளை ஊக்குவித்தல், அரசு நடத்தும் நிறுவனங்களை தனியார்மயமாக்குதல், வரிகளை குறைத்தல் போன்ற அவரது நடவடிக்கைகள் மூலம் விழுந்து கிடந்த நாட்டின் பொருளாதாரம் எழுந்து நின்றது. தொழில்துறை வளர்ச்சி கண்டது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது. மன்மோகன் சிங்கின் சிந்தனையில் விளைந்த இந்த பொருளாதார மாற்றங்கள் இன்று வரை பொருளாதார அரங்கில் விவாதிக்கப்படுகின்றன. நிதித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஆழ்ந்த அரசியல் அறிவையும் பெற்ற அவர் 1998ஆம் ஆண்டு தொடங்கி 2004ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை வகித்தார். எதன் மீதும் நாட்டம் கொள்ளாதவர்களுக்கு வானமும் சில நேரங்களில் வசப்படும் என்ற சொல் மன்மோகன் சிங்கிற்கு அப்படியே பொருந்தும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதை பற்றியோ நிதியமைச்சராக வேண்டும் என்பதை பற்றியோ நினைத்துக்கூட பார்க்காதவர். ஆனால் அந்த பதவிகள் தேடி வந்தன. அத்தோடு நிற்காமல் நாட்டின் மிக உயர்ந்த பிரதமர் பதவியும் அவரை தேடி வந்து அவரது தோள்களில் மாலையாக விழுந்தது. கடந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழலில் பிரதமர் பொறுப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டார். தனது நிர்வாகத் திறமையால் கூட்டணி அரசை வெகு சாதுரியமாக கொண்டு சென்றார் என்ற போதிலும் அமெரிக்காவுடனான இந்திய அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்றதை அடுத்து தனது பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் மன்மோகன் சிங். காங்கிரஸ் கட்சியின் இந்த வெற்றிக்கு அவர் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் சர்வதேச அரங்கில் பிரதமர் மன்மோகன் சிங்கின் அணுகுமுறை ஆகியவை முக்கிய காரணமாக அமைந்தன. 2வது ஆட்சிக் காலத்தில் வெளியுறவுக் கொள்கையில் பல அற்புதங்களை புரிந்தார் மன்மோகன் சிங். பாகிஸ்தானுடன் சமாதான முயற்சிகளை தொடர்ந்தார். என்றாலும் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்பாடுகளால் இந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டது. சீனாவுடனான நீண்டகால எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயன்றார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த திபெத்திற்கு செல்வதற்கான நாதுலா கணவாய் பாதையை மீண்டும் திறப்பதற்கான ஒரு அரிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். பழமைவாதத்தாலும் தீவிரவாதத்தாலும் சிதைந்து போயிருந்த ஆப்கானிஸ்தானை சீரமைக்க முயற்சி மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்துவதில் மன்மோகன் சிங் நிர்வாகம் தவறிய போதிலும்
வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதத்தை ஒழித்தது அவரது நிர்வாகத்தின் ஒரு சாதனையாகவே பார்க்கப்பட்டது. தேசிய அரசியலிலும் சர்வதேச அரங்கிலும் சத்தமில்லாமல் பல அற்புதங்களை நிகழ்த்திய போதிலும் ஒரு அறிவார்ந்த கல்வியாளராக, அதிகாரியாக, பிரதமராக தன்னை ஒருபோதும் முன்னிறுத்திக் கொள்வதை விரும்பாதவர் டாக்டர் மன்மோகன் சிங். புகழ்போதை தன்னை நெருங்காமல் பார்த்து கொண்டவர். எப்போதும் தன்னடக்கமான மனிதராகவே அறியப்பட்டார் மன்மோகன் சிங். 2020ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகையே கொரோனா பெருந்தொற்று அச்சுறுத்திய போது இந்தியாவில் பொருளாதார மந்த நிலையை மீட்டெடுக்க உடனடியாக 3 நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கினார். அரசாங்கம் மக்களுக்கு நேரடியாக நிதி உதவிகளை வழங்க வேண்டும், தொழில்களுக்கு மூலதனம் கிடைக்க வழி செய்ய வேண்டும், நீதித்துறையை சரி செய்ய வேண்டும் என்ற 3 அம்சங்களின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமராக பொறுப்பு வகித்த காலத்தில் அதிக முறை செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மன்மோகன் சிங்காகத்தான் இருக்க முடியும். எத்தனை கேள்விகள் தன் மீது தொடுக்கப்பட்டாலும் அத்தனைக்கும் அடக்கமாகவும் அமைதியாகவும் அறிவுபூர்வமான பதில்களை அவர் கூறியிருக்கிறார். என்றாலும் மன்மோகன் சிங் மீதும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சமகால ஊடகங்களை விட, நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளை விட வரலாறு தன்னை கனிவாக நடத்தும் என நம்புகிறேன் என்று ஒரு நேர்காணலின் போது அவர் குறிப்பிட்டது இன்றும் நம் நினைவில் நிழலாடுகிறது. People say I was a silent prime minister. I think these volumes speak for themselves, and I don't want to boast about my goals or my achievements as the prime minister, but the events that took place are well described in these volumes, particularly the volume which deals with the prime minister speaks. I certainly would like to say that I was not the prime minister who was afraid of talking to the press. I met the press regularly, and on every foreign trip that I undertook, I had a press conference on return, in the plane, or immediately after landing. So there is a large number of those press conferences whose results are also described. And I remember very vividly in 2005 when I went to Washington, the National Press Club invited me to address. Our officials were nervous that I would not be able to manage the National Press Club, but that was a very successful conference, and that conference, its verbatim record is published in these volumes. That will give you an idea of what I was able to achieve in dealing with ladies and gentlemen of the press. இந்திய நாட்டின் தனித்துவம் மிக்க அரசியல்வாதிகளில் ஒருவராக திகழ்ந்த மன்மோகன் சிங் மறைவு இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொருளாதார அறிவு கொண்ட ஒரு மாமேதை மறைந்து விட்டார் என ஒட்டுமொத்த தேசமும் அவர் பெயரை சொல்லி வேதனையில் ஆழ்ந்திருக்கிறது. நீண்ட நெடும் இந்திய அரசியல் வரலாற்றில் மன்மோகன் சிங் என்றென்றும் நினைவில் வைத்து போற்றப்படுவார்.